ஹலோ, உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்பவும் போல இது ஒரு சாதாரண எபிசோட் கிடையாதுங்க. நீங்க இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கலாம், இல்ல டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். இல்லனா சும்மா ரிலாக்ஸா உட்காந்து புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு கூட நினைக்கலாம். கரெக்ட். உங்க எல்லாருக்குமான ஒரு ஆழ்ந்த அலசல் தான் இந்த நிகழ்ச்சி. எந்த ஒரு தலைப்பையும் மேலோட்டமா பார்க்காம அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் அலசுறது தான் நம்ம வழக்கம். ஆமா, இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. கண்டிப்பா. 1986ஆம் வருஷம் ஓஷோ அமெரிக்காவை விட்டு வெளியேறி பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகரத்துல தன்னோட சன்னியாசிகளுக்கு நிறைய சொற்பொழிவுகள் கொடுத்தாரு. ஆமா, அதுல பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல அவரு பேசின உரைகளோட 11வது பகுதியை தான் நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். இதுல அவர் பல விஷயங்களை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ரொம்ப ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு. சரியா சொன்னீங்க. இந்த ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அதாவது மனித மனசுல இருக்கிற உளவியல் வரம்புகளை, அதான் லிமிட்ஸ எப்படி தாண்டி போறதுன்னு பார்க்க போறோம். ஓகே. சைக்காலஜி அப்படிங்கிறது மனச பத்தினது. ஆனா அதை தாண்டி தியானத்தோட பாதைக்கு எப்படி போறதுங்கிற வழிகாட்டுதல் தான் இந்த உரைகளோட மையக் கருத்து. சூப்பர். இன்னைக்கு மனுஷங்க வாழ்க்கையை எப்படி பார்க்கறாங்க, தங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத இந்த ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ஆழமா விமர்சிக்குது. வாங்க அமைதிக்குள் நுழைவோம். வாவ், அருமையான ஆரம்பம். எனக்கு இந்த புக்ல ரொம்பவே பிடிச்ச, என்னை யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, இதோட தொடக்கமே ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பமாகுது. நேச்சுரலான மரணம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி. அதேதான். இப்ப கேட்டுட்டு இருக்க உங்களையே நான் கேக்குறேன். இயற்கையான மரணம்னா நாம எதை சொல்லுவோம்? வயசாகி எந்த வியாதியும் இல்லாம ஒருத்தர் தூக்கத்திலேயே நிம்மதியா உயிர் பிரிஞ்சா அதுதான் நேச்சுரலான டெத்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆமா. ஆனா ஓஷோ இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கண்டிப்பா. நாம எல்லாரும் நினைக்கிற அந்த விளக்கம் ரொம்ப மேலோட்டமானது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் தன்னோட வாழ்நாள் முழுசும் இயற்கையான வாழ்க்கைய வாழ்ந்தா மட்டும்தான் அவனுக்கு இயற்கையான மரணம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையான வாழ்க்கைனா காட்டுல வாழ்றது மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது சமூகத்தோட கட்டாயத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அடுக்கி வைக்காம குற்ற உணர்ச்சிகள் இல்லாம வாழணும். ஓ. காட்டுல இருக்கிற விலங்குகள், பறவைகள், மரங்கள் எப்படி தன்னோட இயல்புல முழுமையா சுதந்திரமா வாழுதோ அந்த மாதிரி வாழ்ந்து முடிச்சாதான் அவனுக்கு நேச்சுரலான மரணம் நடக்கும்னு சொல்றாரு. அப்போ தன்னுணர்வும் விழிப்புணர்வும் முழுமையா அடைந்த ஒருத்தரால மட்டும்தான் இப்படி இறக்க முடியும்னு சொல்றீங்க. ஆமா, மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட எண்ட் கிடையாது, அது அந்த முழு வாழ்க்கையோட உச்சக்கட்டம்னு அவர் வாதிடுறாரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மனுஷங்க நாம ரொம்ப நாகரிகமானவங்கன்னு சொல்லிக்கிறோம். விலங்குகள் மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லாம நாம வாழ்ந்தா சமூகத்துல பெரிய குழப்பம் வராதா? நம்ம இயல்பை நாம கொஞ்சம் அடக்கித்தானே ஆகணும். அது ஒரு பொதுவான பார்வைதான். இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டே இயற்கையான ஒரு மரணத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்னு அவர் கேட்டது லாஜிக் தான். ஆனா பிராக்டிக்கலா அது சாத்தியமா? இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நாம நாகரிகம் நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நம்ம இயற்கையான உணர்வுகளை ரொம்ப மோசமா அடக்கி வைக்குதுன்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பல நூற்றாண்டுகளா மதங்கள் நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்கு? நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா மாறணும், நீ ஒரு சூப்பர் நேச்சுரல் பிறவியா மாறணும். ஆமா, விலங்குகளை விட நீ உயர்ந்தவன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதை தொடர்ந்து நம்ம மூளையில திணிச்சிருக்காங்க. இதனால மனிதன் இயற்கையை தாண்டி போகணும், இயற்கையான உணர்வுகள் எல்லாமே பாவம் அப்படிங்கிற ஒரு மாயை கட்டமைக்கப்பட்டுடுச்சு. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மனிதன் இயற்கையை தாண்டி போக வேண்டியதில்ல, அந்த இயற்கையை முழுமையா பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதான் ஓஷோவோட வாதம். இயற்கையை எதிர்த்து போராடி யாருமே ஜெயிக்க முடியாது. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொல்றது கேட்கும்போதே அவர் கொடுத்திருக்கிற உதாரணங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அந்த ஜூ உதாரணம் தானே? கரெக்ட். நான் எந்த சார்பும் இல்லாம அந்த புக்ல இருக்கிறத உள்ளபடியா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல விலங்குகளையும் ஓரினச் சேர்க்கையும் பத்தின ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. சொல்லுங்க. காடுகள்ல எந்த கட்டுப்பாடும் இல்லாம தன்னோட இயல்பான சூழ்நிலையில வாழற விலங்குகள் கிட்ட ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பதிவு. ஆனா அதே விலங்குகளை மிருக காட்சி சாலையில, அதாவது ஜூல கொண்டு வந்து அடைச்சு வைக்கும்போது அதோட இயல்பான வாழ்க்கை பறி போகுது. வேற வழியே இல்லாதப்போ அவை அப்படி மாறுதுன்னு பதிவு செஞ்சிருக்காங்க.
இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷன் இந்த உலகத்தையே ஒரு மாபெரும் ஜூ மாதிரி மாத்திட்டான். சரியா புடிச்சிட்டீங்க. நாமெல்லாம் அந்த ஜூக்குள்ள இருக்கிற விலங்குகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. அது ஒரு மிக சிறந்த சைக்கலாஜிக்கல் அப்சர்வேஷன். மனுஷன் இயற்கையை அடக்க நினைக்கும் போது அது எப்படி வேற வேற வடிவங்கள்ல ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வரலாற்று உதாரணத்தையும் அவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. ஜெயின மதத்தோட அஹிம்சை போதனைகள் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, நீங்க அத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாவீரர் அஹிம்சையை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ண சொன்னாருன்னு படிச்சிருக்கேன். ஆனா அஹிம்சைங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அகிம்சைங்கிற கான்செப்ட் தப்பு கிடையாது. ஆனா அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்கங்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. எப்படி? மகாவீரரோட அந்த அதீத அகிம்சை போதனையால அவரோட தொண்டர்கள் விவசாயம் செய்யறதே விட்டுட்டாங்க. விவசாயம் செய்யறதியா? ஏன்? ஏன்னா நிலத்தை உழும்போதோ செடிகளை வெட்டும்போதோ பூச்சிகளுக்கும் செடிகளுக்கும் தீங்கு நடக்கும்னு நம்பினாங்க. போர் செய்யறதையும் அவங்க பாவம் நினைச்சு தவிர்த்தாங்க. ஓ, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே இருக்கிற ஒரு ஆக்ரோஷம், ஒரு அக்ரெஷன் விவசாயத்திலயோ போர்லயோ வெளிப்படணும். ஆமா. ஆனா அதையெல்லாம் அவங்க அடக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம அவங்க எல்லாரும் வியாபாரிகளானாங்க. வாவ், எனக்கு இப்போ நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட் புரியுது. அதாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த அக்ரெஷன் அழிஞ்சு போகல, அது வேற ரூபத்துல வெளியே வந்துருச்சு. கரெக்டா? ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. எந்த ஒரு எனர்ஜியையும் அழிக்க முடியாது, அதை உருமாத்திரம்தான் முடியும். இப்ப சுரன்று பணத்தை மட்டும் குவிக்கும் மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இயற்கையான குணங்களை, வன்முறைய பலவந்தமா அடக்க நினைச்சதோட உளவியல் விளைவுதான் இந்த பொருளாதார சுரண்டல். ஒருத்தன் கத்தியால குத்துறத விட ஒரு சமூகத்தையே பொருளாதார ரீதியா சுரண்டது எவ்வளவு பெரிய வன்முறை. இதை நான் இப்படி யோசிச்சதே இல்ல. வன்முறை அப்படிங்கிறது எப்படி கேபிட்டலிசமா, அதாவது பொருளாதார சுரண்டலா மாறுச்சுங்கிற இந்த சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் நிஜமாவே ஒரு பெரிய ஆஹா தரணும்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. எந்த ஒரு இயல்பான உணர்வையும் நாம அடக்க நினைச்சா அது கண்டிப்பா ஒரு விகாரமான வழியில தான் வெடிச்சு வெளியே வரும். சரி, இன்னொரு உதாரணம் ஒன்று அந்த புக்ல இருந்துச்சு. இங்கிலாந்தோட விக்டோரியன் காலத்துல நடந்த விஷயங்கள். அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியாது. விக்டோரியன் காலம்னாலே ரொம்ப டீசென்ட்டான கட்டுப்பாடுகள் நிறைந்த காலம்னு ஒரு பெயர் இருக்கு. அதுல அப்படி என்ன ஆச்சரியமான விஷயத்த பாத்தீங்க? அது என்னன்னா, அந்த காலத்துல மனுஷங்க தங்களை விலங்குகளை விட மேலானவங்க, ரொம்ப உயர்ந்தவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க வீட்ல வளர்க்குற நாய்களுக்கு கூட துணி தைச்சு போட்டாங்களாம். நாய்களுக்கு துணியா? அது மட்டுமா, வீட்ல இருக்கிற மர நாற்காலியோட கால்களை கூட வெறும் மரமா பார்க்காம அதுவும் ஏதோ மனுஷங்களோட கால்கள் மாதிரி நினைச்சு அந்த நாற்காலி கால்களுக்கும் கவர் போட்டு மூடி வைப்பாங்களாம். நாற்காலிக்கு கால் தெரிஞ்சா கூட அது அசிங்கன்னு நினைச்சிருக்காங்க. இது ரொம்ப ஓவரா இருக்கே. இதுல உச்சகட்டம் என்னன்னா, ராஜவம்சத்து பெண்களுக்கு 2 கால்கள் தனித்தனியா இருக்கிறதையே அந்த சமுதாயத்துல யாருமே நம்பலையாம். அப்படியா? ஆமா, அவங்க அப்படியே வானத்திலிருந்து மிதந்து வர்ற தேவதைகள் மாதிரி இவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. பர்ட்ரண்ட் ரசல் அப்படிங்கிற மாபெரும் அறிஞர் அவரோட குழந்தை பருவத்துல நடந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த காலத்துல ஒரு பெண்ணோட பாதத்தையோ கணுக்காலையோ தற்செயலா பார்த்தா கூட அது பாலியல் உணர்வை தூண்டுற அளவுக்கு மக்களோட மனநிலை ரொம்ப மோசமா, அதாவது செக்ஷுவலி சப்ரஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இது ரொம்ப வேடிக்கையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நீங்க கவனிக்கணும். மனிதர்களோட ஈகோ அவங்களை எவ்வளவு தூரம் கண்மூடித்தனமா கொண்டு போகுதுங்கிறது தான் இது காட்டுது. கரெக்ட். நாம சாதாரண விலங்குகள் இல்ல, நாம ரொம்ப உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு மாயையை தக்க வைக்கவே இப்படியெல்லாம் அபத்தமா செஞ்சிருக்காங்க. தங்களை தானே கடவுளுக்கு நிகரா நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா, விலங்குகளை விட மேலானவனா மாற நினைச்சு இயற்கையை விட்டு வெளியே வர முயற்சிக்க கூடாது. இயற்கைக்குள்ளேயே போகணும். ஆமா, விலங்குகள் தங்களோட உள்ளுணர்வுக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வை தாண்டி அறிவும் விழிப்புணர்வும் இருக்கு. அந்த விழிப்புணர்வை கொண்டு இயற்கையை ஆழமா ஆராய்ந்து இயற்கையோட ஒன்றி போகணும். அதாவது இயற்கையை விட்டு ஓடாம விழிப்புணர்வோட இயற்கைக்குள்ளேயே இன்னும் ஆழமா இறங்கணும். ரொம்ப அருமையான விளக்கம். கண்டிப்பா. சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலே இருக்கோமே, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறோமே, ஒரு டெட்லைனை மீட் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோமே, எப்பதான் நிம்மதியா அமைதியா இருக்குதுன்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமா, நீங்க அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா அதுக்கான ஒரு மாபெரும் தீர்வு இந்த புக்ல இருக்கு. நதியை உந்துதலும் புற்கள் தாமாக வளர அனுமதித்தலும் அப்படிங்கிற தலைப்புல அவர் இதை பத்தி பேசுறாரு. நதியை யாராவது தள்ளி விட்டு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஆழமான தலைப்பு இது. இந்த இடத்துல அவர் கிழக்கத்திய, அதாவது ஈஸ்ட் இந்தியா மாதிரி நாடுகளோட சிந்தனைகளையும் மேற்கத்திய, அதாவது வெஸ்ட்
அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி நாடுகளோட சிந்தனைகளையும் ரொம்ப அழகா ஒப்பிடுறாரு. எப்படி ஒப்பிடுறாரு? மேற்கத்திய மதங்களோட அடிப்படை நம்பிக்கை என்னன்னா, மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறது. ஆமா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் மாதிரி. கரெக்ட். ஒரு 70 அல்லது 80 வருஷம்தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ எல்லாமே பண்ணிடணும். இதனாலேயே அந்த மக்களுக்கு எப்பவுமே ஒரு பதற்றம், ஒரு அவசரம் இருந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல விஷயம் நடந்துச்சு. மேற்கத்திய நாடுகள்ல தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சது. சயின்ஸ்ல பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சாங்க. ஆனா இதுக்கு அவங்க கொடுத்த விலை என்னன்னு பார்த்தா மனிதனோட நிம்மதி மொத்தமா தொலைஞ்சு போச்சு. சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப காலியா ஃபீல் பண்ணாங்க. எதையுமே தள்ளி விட்டு ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது தான் அவங்க இயல்பு. சரி, அப்போ ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள், அதாவது நாம ரொம்ப நிம்மதியா இருக்கோமான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமா, நம்ம பிரச்சனை வேற மாதிரி. கிழக்கத்திய மதங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இல்ல, பல ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷனை ரிலாக்ஸ் பண்ண நினைச்சது. எதுக்கு இவ்ளோ அவசரம்? இந்த ஜென்மத்துல முடியலையா, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். பொருட்கள் தானா வளரும், நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குச்சு. ஆனா இது நிம்மதிய தரல. மாறா மனுஷங்கள ரொம்ப சோம்பேறிகளாவும் ஏழைகளாவும் மாத்திடுச்சு. ஆமா, இங்க தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்ல, வறுமைதான் மிஞ்சிச்சு. அப்போ அவசரப்படுற வெஸ்டர்ன் மாடலும் ஃபெயில் ஆயிடுச்சு. சோம்பேறித்தனமா இருக்கிற ஈஸ்டர்ன் மாடலும் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸா இருக்கணுமா? இங்கதான் ஓஷோவோட ரொம்ப வித்தியாசமான, அதே சமயம் பிராக்டிக்கலான ஒரு தீர்வு வருது. என்ன சொல்றாரு? அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட இயல்பை நீங்க வலுக்கட்டாயமா மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஓ, உங்களுக்குள்ள இயல்பாவே நிறைய எனர்ஜி இருக்கு. எதையாவது உந்தி தள்ளுவதுதான் உங்களோட சுபாவம்னா அதை நீங்க அப்படியே ஏத்துக்கோங்க. அதை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. இது கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, ஆனா அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா செய்யாம ஒரு கொண்டாட்டமா, ஒரு நடனமா செய்யுங்க. அதுல எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். சூப்பர். இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க இயல்பை நீங்க முழுமையா ஏத்துக்கும் போது நீங்க எவ்வளோ வேகமா ஓடினாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க இயல்பை மாத்தாதீங்க, அது அப்படியே விழிப்புணர்வோட ஏத்துக்கோங்கன்னு சொல்றது கேட்கவே எவ்வளோ பெரிய ரிலீஃபா இருக்கு. நாம எப்பவுமே நம்மள நாமே மாத்திக்க ட்ரை பண்ணி தானே கஷ்டப்படுறோம். கண்டிப்பா. இதை இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஜப்பானிய ஜென் தியானம் மற்றும் அவங்களோட வாழ்வீச்சு கலைய பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. வாழ்வீச்சுக்கும் அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன். 2 சாமுராய் வாழ்வீரர்கள் சண்டை போடுறாங்கன்னு வச்சுப்போம். 2 பேரும் ஒருத்தர் கொல்லணுங்கிற நோக்கத்துல தான் சுழன்று சுழன்று சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஜென் தியான நிலையில தங்களோட உள் மையத்துல ரொம்ப ஆழமா நிலைத்து நின்றால், அதாவது சென்டர்டா இருந்தா, அந்த இடத்துல எந்த பதற்றமும் இருக்காது, கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஆச்சரியம் என்னன்னா 2 பேருமே சென்டர்டா இருந்தா ஒருத்தர் கூட கொல்லப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வெளியில அவ்வளோ பயங்கரமான ஆக்ஷன் நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பேரமைதி இருக்கும். ஆமா, இதை நீங்க மாடர்ன் லைஃப்க்கு கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு முக்கியமான கார்ப்பரேட் மீட்டிங்ல இருக்கீங்க, சுத்தி எல்லாரும் கத்துறாங்க, பெரிய பிரஷர் இருக்கு. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள அந்த மையத்துல விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா அந்த பிரஷர் உங்களை பாதிக்காது. நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு உங்க மையத்தில் இருந்து விழிப்புணர்வோட அந்த செயலை செய்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. வாழ்வீச்சாக இருந்தாலும் சரி, ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, உள்ளே தியான நிலையில இருந்தா அது ஒரு விளையாட்டு போல மாறிடும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சின்னவங்க. நாம இல்லைன்னாலும் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, அதனால நம்மள நாமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை. அமைதியா ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்கார்றது மட்டும் தியானம் கிடையாது. உங்க இயல்பான செயல்களை, அது எவ்வளவு வேகமான ஆக்ஷனா இருந்தாலும் முழுமையான விழிப்புணர்வோடு செய்யறது தான் உண்மையான தியானம். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களை நீங்களே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படிங்கறது இதை விட ஆழமா சொல்ல முடியாது. சரி, அப்படியே அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. உலகில் இருத்தல், ஆனா உலகத்தோடு ஒட்டாமல் இருத்தல். இதை கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட நான் கேட்கறேன், உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ நீங்க மட்டும் ஒரு ஏலியன் மாதிரி எதுலயுமே ஒட்டாதது போல என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஆமா, ஏன் மத்தவங்க மாதிரி என்னால இயல்பா இவங்களோட மிங்கிளாக முடியல, நான் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருந்தா இனிமே கவலைப்படாதீங்க. நீங்க அப்படி ஃபீல் பண்றது ஒரு மிகச்சிறந்த அறிகுறி அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னா,
இந்த சமூகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் ஒரு குறிப்பிட்ட விதமான நிபந்தனைகளுக்கும் தப்பெண்ணங்களுக்கும் பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அதான் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. கரெக்ட். சமூகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி வாழணும்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அடையும் போது அந்த சமூகத்தோட முட்டாள்தனங்கள் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அந்நியப்பட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக நாம காட்டுக்குள்ளேயா ஓடிட முடியும்? நாமும் இந்த சமூகத்துல தானே வாழ்ந்தாகணும். பில்ஸ் பே பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. காட்டுக்கு ஓடணும்னு அவர் சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி? உங்களுக்கான வேலைகளை நீங்க செய்வீங்க, உங்க கடமைகளை முடிப்பீங்க, இந்த சமூகத்துல இருக்கிற அந்நியர்களுக்கிடையே தான் வாழ்வீங்க. ஆனா உங்களோட தனித்துவத்தை, உங்க விழிப்புணர்வை நீங்க இழக்க மாட்டீங்க. ஓ, அதுக்கு பேருதான் உலகில் இருத்தல், ஆனால் உலகத்தோடு ஒட்டாமல் இருத்தல். தாமரை இலை தண்ணீர் மாதிரி. அருமையான உதாரணம். தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் தண்ணி அந்த இலைய நனைக்காது. ஆமா, அதே மாதிரி ஆபீஸ் பாலிடிக்ஸ்குள்ளேயோ இல்ல சொந்தக்காரங்க சண்டைக்குள்ளேயோ நீங்க இருந்தாலும் அந்த விஷத்தன்மை உங்களுக்குள்ள இறங்காம நீங்க உங்களை பாதுகாத்துப்பீங்க. நீங்க உங்களை ஒரு ஏலியன் மாதிரி உணர்ந்தீங்கன்னா நீங்க சரியான விழிப்புணர்வான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அருமை. சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்காக நம்மள நாமே வளச்சிக்க தேவையில்லை, அதே சமயம் சமூகத்தை விட்டு ஓடவும் தேவையில்லை அப்படிங்கிற தெளிவு இப்ப கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. சரி, நாம இப்போ இந்த ஆழ்ந்த அலசலோட கிளைமாக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். விவரிக்க முடியாத ஞானம். ஒரு சந்நியாசி ஓஷோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவ்ளோ பேசுறீங்க, ஞானம் அடைதல்னா என்ன, அதை பத்தி இன்னும் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஓஷோ ரொம்ப கவித்துவமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுத்திருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கறத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. கரெக்டா? ஆமா, 100% உண்மை. ஞானத்தை வார்த்தைகளால முழுமையா விவரிச்சிடவே முடியாது. எந்த நிமிஷம் நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க அதை லிமிட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓ, அதனாலதான் அவர் அதை சொல்ல முடியாததுன்னு சொல்றாரா? ஆமா, ஓஷோ இது ரொம்ப அழகா ஒரு உவமை மூலமா விளக்குறாரு. உங்க மனசு ஒரு ஏரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஏரியில நிறைய அலைகள் இருந்தா நிலவோட பிம்பம் அதுல தெளிவா தெரியாது. அதே மாதிரி மனசுல ஈகோ, கேள்விகள், பதில்கள், குழப்பங்கள்னு அலைகள் இருந்தா ஞானம் பிறக்காது. கரெக்ட். ஆனா அந்த மனசுங்கிற ஏரி எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருக்கும்போது அந்த தூய்மையான மௌனத்துல முழு நிலவு ரொம்ப தெளிவா பிரதிபலிக்கும். ஈகோ இல்லாத, கேள்விகள் இல்லாத, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இல்லாத ஒரு தூய்மையான அமைதியான மௌன நிலைதான் ஞானம். அப்போ அத பத்தி நம்ம கேள்வி கேட்கறதே தப்பா? தப்பில்ல. அந்த ஞானத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுனாலும் அத பத்தி கேக்குறதும் தேடுறதும் நம்மள தியானத்தோட பாதையை நோக்கி கூட்டிட்டு போகும். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படின்னா, தண்ணியில தெரியிற நிலவோட பிம்பத்தை பார்த்துட்டு ஆஹா இதுதான் நிலவுன்னு நீங்க நினைச்சா அது முட்டாள்தனம். ஆனா அந்த பிம்பம் மேல ஆகாயத்துல இருக்கிற உண்மையான நிலவை நோக்கி உங்களை திருப்பும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரிதான் ஞானத்தை பத்தின இந்த வார்த்தைகள் எதுவும் ஞானம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தைகள் உங்களை உண்மையான மௌனத்தை நோக்கி, உண்மையான ஞானத்தை நோக்கி கை காட்டும். வாவ், மனசுக்கு அவ்வளோ இதமா இருக்கு இதை கேட்கும்போதே. இது வரைக்கும் நாம நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். ஆமா, நிறையவே பார்த்துட்டோம். வாழ்க்கைக்கலையும் மரணக்கலையும் ஒண்ணுதான் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, எந்த உணர்வையும் அடக்கக்கூடாது, நம்மளோட இயல்பை நாம் அப்படியே ஏத்துக்கணும், உலகத்துல ஒரு தாமரையிலே தண்ணீர் மாதிரி ஒட்டாம வாழணும், கடைசியா வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த மௌனமான ஞானம் வரைக்கும் பேசிட்டோம். இதையெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, மனிதன் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா மாற முயற்சிக்க கூடாது. அவனோட வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா மாறுமோ அதே போல அவனது மரணமும் ஒரு மாபெரும் கொண்டாட்டமா மாறும். ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு எரியும் மெழுகுவர்த்தி அணையறதுக்கு முன்னாடி எப்படி மிக பிரகாசமா முழுமையா எரியுமோ அதுபோல முழுமையா வாழ்ந்த மனிதனுன் மரணம் மிக பிரகாசமானதா அமைதியானதா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சுருக்கம். இந்த ஆழமான அலசலோட முடிவுல இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டலை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. என்னோட கோபத்தை நான் அடக்கணும், என்னோட இயல்பை நான் மாத்திக்கணும்னு நீங்க தினமும் போராடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க சொந்த இயல்பை கட்டுப்படுத்தவோ அல்லது சமுதாயத்துக்காக ஒரு நம்பிக்கையான பெர்ஃபெக்டான ஆளா மாறவோ முயற்சி பண்றதை நிறுத்திட்டு, உங்களோட தற்போதைய இயல்பை முழுமையா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டா உங்களோட இன்றைய நாள் எவ்வளவு அமைதியானதா மாறும். அப்படி மாறும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு தனி உலகமே உருவாகும் இல்லையா?
இத பத்தி சற்று சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல், ஆமா, இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். அதனால கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.